எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆதார் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆதாரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஐடிகே வாலண்டியர்ஸ் தான் இப்போது செலக்ட் ஆகி இப்போ ஆதார் பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. அதாவது எல்கார்ட் நிறுவனம். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஆதார் எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க. இப்போ வந்து ஸ்கூல்லே வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆதாருக்கு வந்து சேலரி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெர் கார்டுக்கு வந்து 35 ருபீஸ். அதாவது ஒரு என்ட்ரி நம்ம ஆதார் என்ட்ரி போட்டோன்னா அதுக்கு வந்து 35 ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு வந்து தருவாங்க. ஸோ அதுதான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 என்ட்ரி போட்டாலே நம்மளுக்கு ஒரு 350 ரூபா கிடைக்குது. ஸோ நம்மளுடைய டைமிங் அண்டு வந்து நம்மளுடைய எஃபெக்டை பொறுத்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி தான் வரும். மந்த்லி எந்த டைமில் வரும்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டில் வரும். மந்த் லாஸ்ட்டில் வரும். இல்லைனா வந்து அடுத்த மாதம் ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். இந்த ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பர்மனெண்ட் ஆக்குனா நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து இப்போது நிறைய குழந்தைகளுக்கு வந்து இல்லை. அதே மாதிரி ஆதார் வந்து பயோமெட்ரிக் சேஞ்சு, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் சேஞ்ச் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேல்நிலை பள்ளிகளில் தான் முதல்ல வந்து கேம்ப்பு போடணும். அதுக்கப்புறம் தான் நடுநிலை பள்ளிகள், அதுக்கப்புறம் தான் தொடக்க பள்ளிகள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மேல்நிலை பள்ளிகள் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆதார் வந்து எந்த குழந்தைக்கு இல்லையோ முக்கியமாக அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து அப்டேட் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து நம்ம போகணும். ஸோ வந்து ஆதார் இல்லாத குழந்தைங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் முறையாக ஆதார் எடுக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சு எடுக்கணும். அப்படி இல்லைனா அவங்க அம்மா அப்பாவுடைய ஆதார் வச்சு எடுக்கலாம். இந்த ஆதார் எண் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயன்றதால இது வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்பாக நம்ம கையாள வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து எம்இஸ் தளத்தில் வந்து சரியான ஆதார் எண்ணை பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம ஒரு முறை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய நெறிமுறைகள் சொல்லியிருந்தாங்க. ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகிறதால நான் முக்கியமானது மட்டும் சொல்லிக்கிறேன்.